ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான கொங்கு நாட்டு ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம் தான் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கொங்கு நாட்டில் ரொம்பவே வந்து ஸ்பெஷலாக இருக்க இந்த ரெசிப்பியை நம்ம ஒரு 10 மினிட்ஸில் செய்ய போகிறோம். இப்போ வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி பருப்பு ரெண்டுத்தையுமே வந்துட்டு ஒன்றா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு சேர்த்து செய்கிறோம் அரிசி பருப்பு சாதன்றதால. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, சோம்பு, சீரகம், அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம குக்கர் வந்து வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படாது. நம்ம பிரியாணி அந்த மாதிரி செஞ்சோன்னா நிறைய எண்ணெய் தேவைப்படும். இதுக்கு வந்து அந்த அளவுக்கு எண்ணெய் தேவைப்படாது. கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம். கடுகுல வந்து சீரகம், சோம்பு. இப்போ இது எல்லாமே நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். கருவேப்பிலை எல்லாமே நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 பை 1 சேர்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நான் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கு. இப்போ வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. எல்லாமே வந்து நல்லா வதங்கி வரட்டும். நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாவை 2 உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். இப்போ பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். பூண்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் அரிசி பருப்பு சாதம் நமக்கு. எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ தக்காளி கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வந்து வதங்கி வரட்டும். நல்லா வந்து தக்காளி வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம அதுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதங்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். நமக்கு வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடும். அதனால தான் இந்த டைமில் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள் தக்காளி சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய்த்தூள் தான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து ஊற்றியாச்சு. நம்ம 1 கப்பு அரிசி எடுக்கிறோன்னா 2 கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நார்மல் ரைஸில் தான் செய்கிறேன். இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லாம் செய்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும். நான் நார்மல் புழுங்கல் அரிசியில் செய்கிறேன். அதனால் வந்துட்டு நான் 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி பருப்பு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க, கூட குறைச்சி. அதுமாதிரி அரிசி 1 கப்பு நம்ம சேர்க்குறோன்னா நம்ம பருப்பும் வந்து 1 கப்பு அதே குவான்டிட்டியில் சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அரிசி பருப்பு சாதம். பாருங்கள் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும். அது கொதி வரும்போது நல்லாவே வாசம் சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 40லேருந்து 50% வந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். குக்கர் இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து விசில் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து நல்லா இறங்கிடுச்சு. ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். நமக்கு சூப்பராக சாதம் வந்து ரெடி ஆகிடும். ஏன்னா நம்மளுக்கு வந்து 40 to 50% வெந்துருச்சு. அதனால் 1லேருந்து 2 விசில் வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அரிசி பருப்பு சாதம். ஒன் பாட் ரெசிபி ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.